பழைய ஏற்பாடு. இறைவன் உலகை படைத்தார். ஆதியிலே இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியெங்கும் இருளும் ஆழமான நீர்த்திரளும் சூழ்ந்திருந்தது. நீர்த்திரளின் மேல் இறைவனின் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது இறைவன் ஒளி உண்டாகட்டும் என்றார். உடனே பிரகாசமான ஒளிக்கதிர்கள் பூமியின் மேல் மென்மையாக ஒளிர்ந்தன. இறைவன் ஒளியை நல்லதென்று கண்டார். ஒளியையும் இருளையும் இறைவன் வெவ்வேறாக பிரித்தார். ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் இறைவன் பெயரிட்டார். இதுதான் முதலாம் நாள் ஆயிற்று. அப்பொழுது இறைவன் வானம் உண்டாகி நீர்த்திரளை வானத்தின் மேல் உள்ள நீர் என்றும் வானத்திற்கு கீழ் உள்ள நீர் என்றும் பிரிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. இரவும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் ஆயிற்று. மூன்றாம் நாளில் இறைவன் வானத்தின் கீழுள்ள நீரெல்லாம் ஒன்று சேர்த்து உலர்ந்த தரை தோன்றுக என்றார். இறைவன் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று சேர்ந்த நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். இறைவன் கட்டளையிட்டபடியே பூமியில் புற்பூண்டுகளும் தாவரங்களும் வளர்ந்தன. பூக்கள் மலர்ந்தன. கனிதரும் மரங்களும் வானளாவ உயர்ந்து வளர்ந்தன. நான்காம் நாளில் இறைவன் பூமிக்கு வெப்பமும் ஒளியும் தருவதற்கென சூரியனை வானத்தில் உருவாக்கினார். இரவு வந்தபோது பூமியின் மீதிருந்த இருளை ஆள்வதற்கு நிலவையும் விண்மீன்களையும் உருவாக்கினார். ஐந்தாம் நாளில் இறைவன் பல்வேறு வகையான மீன்களால் கடல்கள் நிரப்பப்படட்டும். வானம் முழுவதும் பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்விதமாக பறவைகளும் மீன் இனங்களும் முதலாக பூமியில் தோன்றி வாழ்ந்த உயிரினங்களாயின. ஆறாம் நாளில் இறைவன் இப்பொழுது இந்த பூமி உயிரினங்களால் நிரப்பப்படட்டும் என்றார். இறைவன் மிகப்பெரிய விலங்கு முதல் மிகச்சிறிய பூச்சி வரை அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கி பூமியின் மீது வாழும்படி அனுப்பினார். இப்பொழுது நமது உருவிலும் சாயலிலும் ஒரு உயிரினத்தை உருவாக்குவோம் என்றார். அவ்வாறே இறைவன் தமது உருவில் மானிடரை படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். வானத்திலும் பூமியிலும் கடலிலும் வாழுகின்ற அனைத்து உயிரினங்கள் மீதும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று இறைவன் அவர்களிடம் கூறினார். இறைவன் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை அனைத்தும் அவருக்கு நன்றாயிருந்தன. ஏழாம் நாளில் இறைவன் தமது வேலைகளை முடித்தார். அந்த நாளில் அவர் ஓய்ந்திருந்தபடியால் ஏழாம் நாளை இறைவன் புனிதப்படுத்தினார்.